Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், உங்களுக்கு நிறைய கடன் இருக்குன்னா மட்டும் இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்றதா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்ல ஓகே அப்படின்னா கூட காதுல ஹெட்ஃபோனை போட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. ஓகே, அதாவது நான் எனக்கு நடந்த இன்சிடென்ட்டை வச்சு சொல்றேன். நான் நேற்று என்ன ஆச்சுன்னா எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கமிட்மெண்ட் அப்படின்றது கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரிஞ்சதுல தான் கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. நான் போய் லோன் அப்ளிகேஷன்ல லோன் வாங்கியிருக்கேன், 65,000 ஒரு லோன் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 25,000 ஒரு லோன் வாங்கியிருக்கேன். அப்புறம் 1,50,000 1 லட்ச ரூபா ஒரு லோன் வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜும் வாங்கியிருக்கேன், இங்கே தான் இருக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமேட்டு சின்ன சின்ன ஆப்ல லோன் வாங்கியிருக்கேன். ஆக மொத்தம் எனக்கு மாசமே எனக்கு எவ்வளவு நம்ம வருது, கிட்டத்தட்ட 25,000 சில்லற அப்படின்றது வருது வெறும் லோனுக்கு மட்டும். இன்னும் நான் எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்றது, வீட்டு செலவு, ஸோ மொபைல் ரீசார்ஜ், நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்றது, இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 அப்படின்றது அப்படியே ரவுண்ட் அடிச்சு விட்டுருது. இன்னும் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் சேர்க்கல, இந்த ரீசார்ஜ், மற்ற செலவு, கார் பார்க்கிங், அதுக்கப்புறம் ஸோ இபி, ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்தே எடுத்து வச்சோம்னா 30,000 அப்படின்றது வந்துருக்கு. 30,000 வருமானம் வருதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒர்க்ல கொஞ்சம் ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம ஓப்பனாக சொல்றோம் இல்லைங்களா, அதில் வழக்கம் போல தான் பஞ்சாயத்துகள். அதனாலே அங்கிருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகி வேற ஜாப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் நமக்கு பெருசாக யூடியூப்ல வியூஸ் போனால் வருமானம் வரும், யூடியூப்லையும் கிடையாது. ஸோ அப்படியே பார்ட் டைம்ல வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுல ஒரு வீடியோ அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டைம்ல ஒரே யோசனை, எனக்கு ஒரே யோசனை, என்னடா பண்றது, நமக்கு வேற கடன் இருக்கு, என்ன பண்றது, இவ்வளோ ஆகி போச்சு, இது எப்படி நம்ம சமாளிக்க போறோம், ஒர்க்கும் இதுவா இருக்கு, நாளைக்கு கால் பண்ணா ஏன்டா நீ யூடியூபரா இருந்து நீயே பண்றியா, அப்ப இது கண்டென்ட்டுக்காக பண்றியா அப்படின்றவாங்களே, இல்ல நீ இந்த ஃபீல்ட்ல அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை வச்சு நீ இந்த மாதிரிலாம் ஏமாத்த பாக்குறியா மக்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்ற மாதிரி யோசனை மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. தலைவலி வந்துருச்சு, நாக்கெல்லாம் ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்தா நாக்கெல்லாம் வலிக்குமாமே, அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ ஒரே யோசனையாவே மைண்டுக்குள்ள இருந்துச்சு. யாரு கால் பண்ணாலும் நான் சமாளிச்சிருவேன், எனக்கு தெரியும். அது எனக்கு எத்தனை ஃபோன் கால் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் சமாளிச்சிருவேன். பட் எனக்கு மனசுக்குள்ள நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லைங்களா, வாங்கின காசு தேவைப்படக்குள்ள கொடுத்தாங்க, அது நம்ம திரும்ப கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அது ஊருக்கு காசு அனுப்பணும், இந்த மாதிரி அம்மா அப்பா வந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரிலாம் நிறைய ஓடிக்கிட்டே இருந்துச்சு. தலைவலி வந்துருச்சு, நாக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு, நாக்குல கொப்பளம்லாம் வர ஆரம்பிச்சு. அப்புறமேட்டுக்கு போயிட்டு நம்ம தெரிஞ்ச மெடிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட போய் கேட்கும்போது ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மேபி இதுக்காகன்னு சொல்லிட முடியாது, நீங்க சரியா தூங்கல, சரியா தண்ணி குடிக்கல, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எதுக்கு உன் புராணத்தை எங்கள்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. முக்கியமான விஷயம் இதுக்கப்புறம் தான் இருக்குது. என்ன ஆச்சுன்னா நேத்து போயிட்டு வரும்போது நல்ல வெயில், சரியான வெயில். நான் வந்தவொடனே என்ன பண்றேன்னா அப்படியே ஏசி ஆன் பண்ணிட்டு ஏசியை போட்டு அப்படியே இருந்துட்டேன். நல்லா தூங்கிட்டேன். நான் ஃபுல்லா ஏசி என்னன்னா தலையிலேயே காத்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்கு. தலையில காத்து அடிச்சு எனக்கு என்னாச்சுன்னா அப்படியே இந்த இடம்லாம் வெடிக்கொடுக்கொடுக்கணும்னு புடுங்குது. எனக்கு தலைவலி, சரியான தலைவலி. முடியல என்னால, என்னடா அது தலை வலிக்குது, எனக்கு தலைவலி முடியல. நான் என்ன பண்றேன், மாத்திரை தேடுறேன், அவருக்கு கால் பண்ணி அவரை டார்ச்சல் பண்ணி எனக்கு இப்ப தலைவலி உடனே சரியாகணும் அப்படின்ற மாதிரி வாந்தி எடுத்தாதான் எனக்கு சரியாகும். சில டைம்லலாம் வாந்தி எடுக்க ட்ரை பண்ண வர மாட்டேங்குது. சாப்பிட்டா தானே வரும், சாப்பிடல, வேலைக்கு போயிட்டு தான் அப்படி படுத்துட்டேன் நான். ஸோ தண்ணி தான் குடிச்சா தண்ணி வந்துருச்சு, தலைவலி வலிக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல. தலை இறங்கி இங்க கண்ணுக்கு வந்துருச்சு, அப்புறம் இறங்கி இங்க போயிடுச்சு, அப்புறம் இறங்கி காதுகிட்ட வந்துருச்சு, அப்புறம் இங்க இந்த புருவம் கண்ணுல, இந்த மாதிரிலாம் மாறி மாறி வலிச்சுக்கிட்டே இருந்தது. அப்பதான் நான் ஒண்ணு யோசிச்சேன், எனக்கு இந்த தலைவலி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நான் கடனை பத்தியே யோசிக்கல. ஸோ ஒரு விஷயம் இதுல இருந்து எனக்கு என்ன புரிய வந்ததுன்னா, நம்ம யோசிக்கிறது தான் நடக்கிறது, அந்தந்த டைம்ல அது நடக்கும். அதுக்காக நான் இப்ப முன்கூட்டியே நான் யோசிச்சேன்னா அது என்னுடைய உடம்பையும் நான் கெடுத்துக்கிட்டு, என்னுடைய மனநிலையும் நான் கெடுத்துக்கிட்டு, ஸோ அடுத்த கட்டம் அப்படின்றதுக்குள்ள என்னால போக முடியாம ஆகுது. அதை தான் நான் உங்கள்கிட்டயும் சொல்றேன். ஸோ இந்த ஃபீல்டுல நான் இருக்கிற எனக்கே அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அது இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால ஒன்றும் மனநல டாக்டரோ அதெல்லாம் கிடையாது, அட்வொகேட்டெல்லாம் கிடையாது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்னா என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள தயவு செய்து கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அவ்வளவுதான் என் மனசுல நான் சொல்லிக்கிட்டது என்னன்னா, எல்லாம் சரியாயிடும். நான் அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறேன். நான் வீட்டில் ஒன்றும் உட்காந்துக்கிட்டு எனக்கு காசு வரும்னு வெயிட் பண்ணல. நான் இப்போ வேலைக்கு போறேன், ஆன்லைன் வேலைக்கு போறேன். ஆல்ரெடி இங்கேயே பார்ட் டைம்ல என்னுடைய ஜாப்லேயே நான் வேலைக்கு போறேன். அப்ப இதெல்லாம் நான் பண்ணும்பொழுது எனக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு பணம் வருது. நான் இப்போ மாசம் என்னுடைய செலவுக்கு இல்லைனாலும் நான் அதை பல்ல கடிச்சு பழைய கஞ்சி கூட குடிச்சு ஓட்டிப்பேன். நான் என்னுடைய செலவுக்கு இல்லைனாலும் நான் கடனை கொடுக்கறதுக்கு சம்பாரிச்சிடறேன், நான் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸுக்கு சம்பாரிச்சிடறேன் நான். ஸோ இதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுறேன் நான். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது,
எல்லாமே நம்ம யோசனை தான். இப்ப அந்த சூழ்நிலை தலை எனக்கு வலி போட்டு தாக்கும் பொழுது எனக்கு கடனை பத்தின எந்த யோசனையுமே கிடையாது. முழுக்க முழுக்க நான் அதான் யோசிச்சேன். அப்பதான் யோசிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது நம்மள மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஃபினான்ஷியல்ல உங்களால லோன் கட்ட முடியாது அப்படின்றது கிடையாது. கட்ட முடியல, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. சம்பாதிக்கிறத நோக்கி ஓடுங்க. ஏன்னா என்னை சுத்தி நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, நான் பிளிங்கிட்ல பார்க்குறேன், ஜிப்டோல பார்க்குறேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தெரியுது பார்க்குறேன். என்னுடைய ஃபீல்டுலேயே, ஃபினான்ஷியல் ஃபீல்டுலேயே நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படின்றது பண்ணுறேன், வீட்டில இருந்து பண்ணுறேன். லோன் சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த லோன் சேல் பண்ணுற வேலையை நான் பண்ணுறேன் நான். ஸோ அதுவும் இருக்கு, அதுவும் ஒரு டீம் இருக்காங்க. இப்போ நான் இங்கிருந்து வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறது, அவங்கள்ட்ட சொல்றது, இந்த மாதிரி ஏதாவது லோன் கேட்டாங்கன்னா நான் ரெஃபர் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுல எனக்கு ஒரு வருமானம் அப்படின்றது வருது. என்னை சுத்தி என்ன இருக்குது, நான் முதல்ல ஒரு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். இப்போ என்னை சுத்தி நிறைய வேலை இருக்குது. நான் விதை போட்டிருக்கேன், அந்த விதை முளைச்சி பெரியசா மரமா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வந்துட்டு ஸோ சீக்கிரமா நானும் க்ரோத் ஆவேன். நீங்களும் உங்களை சுத்தி தேடி பாருங்க, நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கடன் அதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, என்ன மாதிரி அந்த ஒரு 2 நாள் நான் எப்படி அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்றது தெரியல. ஸோ கடன் மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்குள்ள நகர்ந்து போக முடியாது. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு.